டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை அது நரேட்டிவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இப்போ அது கிட்டத்தட்ட அது நடக்குதுன்ற ஒரு தோற்றம் வருது இல்லை. இப்போ அவங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டிஎன் ஃபேக்ட் செக் வந்து அதை பதில் சொல்றாங்க. ஆலு ஷானவாஸ் வந்து இல்ல அவர் போய் சொல்றாரு அப்படின்றாங்க. இப்ப அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் அதெல்லாம் இப்போ எப்படி எடுத்துருக்கோம்? பேனிக்குங்க, பயப்படுறாங்க. நீங்க முதல்ல இந்த ஃபேக்ட் செக் யூனிட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாம்பே கோர்ட் ஜட்மெண்ட் பிறகு இந்த ஃபேக்ட் செக் யூனிட் கலைச்சிக்கணும். ஏன்னா பிஐபி போட்ட ஃபேக்ட் செக் யூனிட் அது லீகல் சாங்கிட்டி இல்லைன்னா பாம்பே கோர்ட் வாஷ் பண்ணிட்டாங்க. மேட்டர் சுப்ரீம் கோர்ட்ல கிடக்குது. இவங்க என்னமோ அதுக்கு மீறி அதை நடத்திட்டு இருக்காங்க. அது லீகல் ஃபைட்டா ஏடிஎம்கே சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னே தெரியல. தமிழ்நாட்டு மீடியாவும் வழக்கம் போல வந்து அதை அலோவ் பண்ணிட்டு இருக்கு. ஃபேக்ட் செக் யூனிட் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட் செக் யூனிட் ரன் பண்ண முடியாது. இது அரசியலம் சாசனத்துக்கு எதிரானது. இதுதான் பாம்பே கோர்ட் ஜட்மெண்ட். எனவே அதை ரன் பண்றாங்க அவங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விஜய் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான எதிர்வினை த்ரூ த ஃபேக்ட் செக் யூனிட், மந்திரிங்க ரியாக்ஷன், ஷானவாஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த அரசாங்கத்தோட ஒரு அங்கம் தான் ஷானவாஸ். ஒரு ஆளுங்கட்சியோட பிரதிநிதி தான், அது அறிவிக்கப்படாத பிரதிநிதி. இவங்க எல்லாம் ரியாக்ட் பண்றாங்கனாலே இவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம். இவங்க அஜிடேட் ஆயிருக்காங்க, டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. விஜயால தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஷானவாஸும் ஆளும் கட்சியும் அஜிடேட் ஆயிருக்காங்க, பயப்படுறாங்க, டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, சஞ்சலப்படுகிறார்கள் என்பது